ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதுக்காகத்தான் இதையுமே நான் வந்துட்டு எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி தப்பு குழந்தைங்க வச்சுருக்குறாங்க வீட்லேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். எனக்கு நடந்த மாதிரி, ஆனால் நான் ரொம்ப பதறி போயிட்டேன். எனக்கு நடந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. நான் ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா நமக்கு இங்கே இந்த இந்த ஊர் வந்துட்டு எனக்கு புதுசு தான். நம்ம இன்னுமே யாருக்குமே பழக்கம் பிடிக்கல. இங்கே வந்துட்டு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க, அடுத்து ஹிந்தி ஃபேமிலி இருக்காங்க. நமக்கு யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. இது சத்தம் போட்டாலும் வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் வந்துட்டு நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். நேற்று என்ன நடந்துச்சுன்னா, பூவா வந்துட்டு நம்ம ஒரு இதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே இருந்தோமா, அப்போ பூவாவுக்கு வந்துட்டு என்ன வயசுனா, அப்போ வந்துட்டு ஒரு வயசு கூட முழுசாக ஆகலை. ஒரு 8 மாதம்னு நினைக்கிறேன். 8 மாதத்துக்கு புள்ள தான் அவன். வந்துட்டு தாப்பால் போடுறது, தாப்பால் வந்துட்டு இல்லை கீழே லாக் வந்துட்டு பூவாவுக்கு வந்து 8. அவன் சின்ன பிள்ளைங்கிறதுனால கீழே வந்துட்டு 8. அதை வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, போன டைம் வந்துட்டு உள்ளார பூவா இருந்துட்டு அவனே லாக் போட்டுட்டான். கரெக்டாக அந்த டோர் வந்துட்டு அந்த லாக்கு கரெக்டாக செட் ஆயிடுச்சுன்னா, லாக் போடுறதுக்கு இப்படி எடுக்கிறதுக்கு கரெக்டாக லூஸாக இருந்துச்சு. டக்கு டக்குன்னு போடுறதுக்கு சில டாப்பாக வந்துட்டு டைட்டாக இருக்கும் அப்படி. ஆனால் இங்கே உள்ள கதவுல எல்லாத்துலேயுமே லூஸாக இருக்குது, ஈஸியாக போகும், ஈஸியாக வரும். அந்த மாரி டாப்பாக வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் பூ வந்துட்டு இத்தனைக்கும் உள்ளே இருந்தால் கதவை சாத்திட்டான். அது எந்த ரூம்னா பெட்ரூமில் உள்ளது தான். நான் வந்துட்டு உள்ளே இருந்து சமைச்சிட்டு தான் இருந்தேன். நான் மெயினாக எந்த டோர் லாக் பண்ணோன்னா, வெளியில் நம்ம வெளி கதவு இருக்குல்ல, வாசல் கதவு, அது மட்டும் தான் லாக் பண்ணணும். வெளியில் போகாத அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும். நான் வந்துட்டு இந்த லாக் போடுறத நான் வந்துட்டு பெருசாக நினைக்கல. பூவுக்கு அந்தளவுக்கு போட தெரியாது, ரொம்ப சின்ன பிள்ளையா தெரியாது அப்படின்ட்டு நானே இருந்துட்டேன். அதனால தான் போட்டுட்டு உள்ளார இருக்கிறான் பூவா. நான் வந்துட்டு பூவா அழுகிற சவுண்டு கேட்டுச்சு. உள்ளார வந்து தட்டி பார்த்துருக்குறான். அவன் லாக் போடு யதார்த்தமாக பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும், லாக் போட்டுட்டான், எப்படி எடுக்க தெரியல. திறந்து பார்த்துருக்குறான், திறக்க முடியல. உள்ளார வந்துட்டு அழுகுறான். நான் வந்துட்டு என்ன அழுகுறான்னு நினச்சிட்டு உள்ளே வந்து பார்த்தா உள்ளார வந்துட்டு பூவா இருக்கிறான். தட்டுறேன். நம்ம சொன்னாலும் அவனுக்கு புரியுமா? பூவா கதவை திறன்னா நமக்கு திறக்குமா? இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பதறிட்டேன். நான் ரொம்ப அழுதுட்டேன். போன டைமே தட்டுன்னு தட்டி அழுது என்னால் முடியலை. எப்படி நம்ம கதவை உடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பூவா என்ன எப்படி உள்ள இருக்கான்னு தெரியல. பாத்ரூம்ட்டு ஒரு எப்பயுமே லாக் பண்ணி வச்சோன்னா யூரின் போயிடுவான். யூரினில் வலிக்கு டக்குன்னு விழுகுவோம் அந்த டைல்ஸ் இறங்குறதுனால. எனக்கு பல யோசனை போணுச்சு, எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறான் பூவா அப்படின்ட்டு. ரொம்ப நேரமாக அழுதுகிட்டே இருந்தான். பூவா கதவை தர பூவா நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு எங்கள் சித்தப்பான்னு சொல்லியிருக்கா. அவங்க சுவையனோட சித்தப்பா தான். அவங்க நாங்களாம் ஃபேமிலி ஒன்றா வந்தோம். இங்கே வந்துட்டு ரூம் வந்துட்டு சித்தப்பா எங்களுக்கு இந்த ரூம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அதனால எங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். அவங்களுமே கம்பெனிக்கு போயிட்டாங்க, யாருமே இல்லை. பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பசங்க தான் இருக்கிறாங்க. நம்ம யாரோடையுமே நம்ம பேசுனது கிடையாது. கீழே ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க, அவங்க கூட நான் போயிட்டு நான் பேசுனது கிடையாது. உள்ள பூவா இருக்கானே. நம்ம இருக்கிறது வந்துட்டு பின்னாடி போயிட்டு நம்ம ஜன்னல் வழியாக பார்க்கலாம். ஆனால் நம்ம இருக்கிறது வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப அப்படியே யோசனையாக குழப்பிகிட்டே இருந்துச்சு. பூவா வந்துட்டு அவனை இப்படி இழுத்து அடிச்சுட்டே இருப்பான். அவனோட மைண்டு வந்துட்டு அதை விட்டுட்டு அழுக ஆரம்பிச்சுட்டான். அதனால அந்த மைண்ட்லேயே இருந்தானே இப்படி இழுத்துருப்பான். அவன் அழுக ஆரம்பிச்சதுனால எனக்கு ஒன்றுமே புரியலை. அழுதுட்டு தான் இருந்தான். பூவா கதவை தட்டி நான் அழுதுகிட்டே இருந்தேன். கடவுள் தோணை மட்டும்தான் நான் நம்பினேன். கடவுள் தோணை தான் எனக்கு இருந்துச்சு. என்னோட சாய்பாபாவை நான் வேண்டினேன். சாயப்பா ப்ளீஸ், சாயப்பா பூவா உள்ளார இருக்கிறான். கதவை வேகமாக தட்டினாலும் உடைச்சாலும் உடையலை. ஓரளவுக்கு நல்லா அடிச்சு தள்ளி பார்த்தேன். உடைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு தள்ளி பார்த்தேன். ஆனால் உடைக்கவே முடியல. சாயப்பா ப்ளீஸ் அப்பா கதவை திறந்துருன்னு சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு ஒரு தாட்டி அடிதான் அடித்தான். டம்மான்னு திறந்துருச்சுங்க. அது எப்படி திறந்ததுன்னா எனக்கு தெரியல. பூவா தான் திறந்து விட்டேன்னான்னு தெரியல. பூவா நான் நினச்ச மாதிரியே பூவா டோரில் இருந்தான். யூரின் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தான். அப்படி திறந்த எனக்கு பூவா வந்துட்டு அந்த சைடு விழுந்துட்டான். டோருக்கிட்டே நின்று இருந்திருக்கேன். நான் தள்ளையுமே பூவா விழுந்துட்டான்.
அது ஒரு எனக்கு மோசமாக நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயம். அதுலேருந்து நான் வந்துட்டு ஒன்று நான் பார்ப்பேன். பூவா இதில் நமக்கு பூவாவுக்கு ஏதாவது ஒரு நடந்துருமோ அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருப்பேன். டோர் லாக் பண்ணுறது சரி 24 மணி நேரமும் என் மைண்டு ஃபுல்லாக பூவாகிட்டே தான் இருக்கும். அப்பயுமே சரி இப்போயுமே சரி. நான் ஒடிசாவுக்கு இருக்கும்போது நான் வந்துட்டு அந்தமாரி நான் இருக்க மாட்டேன். ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா அங்கே பார்த்துக்கிட வந்துட்டு அம்மா அண்ணி எல்லாருமே இருக்காங்க. நான் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம தனியாக இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் நான் பாத்ரூமில் குளித்தாலும் பூவை வந்துட்டு விளாண்டுட்டு இருப்பான். சடனாக அப்படியே சைலண்ட் ஆகிடும். விளையாடுற சவுண்டு கேட்குமா, சைலண்ட் ஆனால் உடனே வந்து பார்ப்பேன். என்ன சைலண்டாக இருக்க, என்ன ஆச்சு, என்ன பண்ணுறான்ட்டு வந்து பார்ப்பேன். அந்த மாதிரி என் மைண்டுக்குள்ள அவங்ககிட்ட தாங்க இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் எப்படி அன்னைக்கு போட்டான்னு தெரியல, திறந்துட்டேன். அப்புறம் வந்து ஸ்வைன் வந்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன். ஆனால் எப்போயுமே ஸ்வைன் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது. ஸ்வைன் வந்துட்டு வேலைக்கு போகும்போது அந்த மாதிரி நடக்குது. அது நான் ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அந்த லாகை நாங்கள் வந்துட்டு வைக்கல, திரும்பவும் அந்த மாதிரி பண்ணுவான்ட்டு அதை நாங்கள் உடச்சி எடுத்துட்டேங்க. அதேமாரியே வெளியில் வந்துட்டு நம்ம வாசல் கதைக்கிட்ட போட்டு பார்த்தோம். அது வந்துட்டு உடைக்க முடியல, ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அந்த லாக்கு உள்ளே போகாது. சரின்ட்டு நாங்கள் அதை விட்டுட்டோம். ஆனால் இப்போ என்னாச்சுன்னா பூவா வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. மேலே இப்படி நம்ம இழுத்து மாட்டோம்ல, டூட்டு போட்டுற ஒரு லாக் இருக்கும்ல, அந்த லாக்கு அவனுக்கு எட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு தெரியலைங்க, எட்டுனது தெரியல. அது எட்ட ஆரம்பிச்சிருச்சு. நேற்று என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நான் வந்துட்டு வெளியே வாசல் கதையும் உள்ளார லாக் போட்டுட்டேன். நான் பெட்ரூம்குள்ளே இருந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஃபோன் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். பூ வந்துட்டு ஹாலில் விளாண்டுட்டு இருப்பான் எப்போயுமே. நான் அப்பயுமே நான் ஃபோன் நோண்டாலும் சரி, ஏதாவது வேலை பார்த்தாலும் சரி, நான் வந்துட்டு பூவா வந்துட்டு இப்படி தான் இருக்கிறான், இப்படி தான் பண்ணுறான். ஒரு டைமுக்கு ஒரு செகண்டுக்கு நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன். பாப்பா கூட இருப்பா. பாப்பா கூட இருந்தாலும் 2 பேரும் விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சி கொஞ்சம் திருப்தியாக இருப்பேன். ஏதாவது சண்டை போட்டாலும் 2 பேரும் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சரி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நானும் இருப்பேன். நேற்று வந்து சாரி பாப்பா வந்துட்டு நேற்று இல்லை, பூவா மட்டும்தான் இருந்தான். அது என்னாச்சுன்னா, நான் வந்து பெட்ரூமில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். பூவை வந்துட்டு வெளியில் இழுத்துட்டான். கதவை வெளியில் இழுத்து வெளியில் லாக் போட்டுட்டான். அதுவுமே லூஸாக தான் இருக்குது. இது இழுத்த உடனே டக்குன்னு உள்ளார போகுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ளார போட்டுட்டான். என்னையும் உள்ளார வச்சு லாக் போட்டுட்டான். அவனும் உள்ளார தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம வாசல் கதவு லாக் போட்டாச்சுல உள்ளார. அவனும் உள்ளார தான் இருக்கிறான், நானும் உள்ளார தான் இருக்கிறேன். 2 பேருமே தனித்தனியாக இருக்கிறோம். எப்படி திறக்கவே முடியாது. நானும் திறக்க முடியாது. உள்ளார அவன் திறந்தாதான் நான் வெளியில் வரலாம். அதேமாரி வெளியில் உள்ள கதவை திறந்தாதான் அவன் வெளியில் போகலாம். அந்த மாரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சுங்க நேற்று. பூவா கதவை திறப்போன்னு தட்டுறேன். அப்போவுமே அவனுக்கு தெரியலை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மாதிரியே நான் சும்மா சாதாரணமாக நம்ம வந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். என்ன பண்ணுவோன்னு அழுகுவான். அந்த மாதிரி டாப்பாக போட்டுக்கிட்டு நான் நினச்சிட்டு அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவன் அந்த மாதிரி இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அப்படியே இருந்து டக்குன்னு எடுத்திருந்தா ஒரு பிரச்சனை உள்ளதை லாக் போட்டுட்டான். தட்டு நான் பூவா கதவை திறக்குவான்ட்டு திறக்கவே இல்லைங்க. இதே மாதிரி தாங்க நேற்று பண்ணிட்டான். நானும் உள்ளார இருக்கிறேன், அவனும் உள்ளார இருக்கிறான். எனக்கு ரொம்ப அப்படியே மயக்கமாக ஆயிடுச்சு. இப்படி ஆகுதே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ தயவு செஞ்சு கதவை திறப்போம். நான் அவன்கிட்ட இப்போ ஓரளவுக்கு அவன் சொன்னால் புரிஞ்சுக்கிறான். அப்போ ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தால் அப்போ புரியலை. அதேமாதிரி ரொம்ப கொஞ்சம் சைலண்டாக ஐயா அவங்ககிட்ட வந்துட்டு உள்ளாரே இருந்துக்கிட்டு நான் பேசுகிறேன். பூவா நீ வாயம் கிட்டவாமா, அம்மா கிட்ட கிட்டவா, கதை கிட்ட நில்லுமா, கதை கிட்ட நில்லுமா, அது சும்மா அடிச்சு பாருமா, அதை விளையாடுமா, அதை அடிச்சு பாருமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் அழுகை நிப்பாட்டிட்டான். நான் உள்ளார இருக்கிறேன்னு தெரிஞ்சோடனே கிட்டவாமா, அம்மா கிட்ட கிட்டவாமா, கதை கிட்ட நில்லுமா, பக்கமாக நில்லுமா, அதை விளையாடுமா, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சு விளையாடுமா, அதை அடிமான்னு சொன்னா அதெல்லாம் புரியும் அவனுக்கு. அது மாதிரி பண்ணிட்டு அதுமாரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. இப்படி அடிச்சது சவுண்டு கேட்டுச்சு. அப்பவும் திருப்தி ஆனிச்சு. அப்போவுமே சாயப்பா ப்ளீஸ் அப்பா ஹெல்ப் பண்ணுப்பா, எனக்கு உள்ளாரையும் நானும் மாட்டிக்கிட்டான், அவனும் மாட்டிக்கிட்டான், அவன் வந்துட்டு திறந்துடணும் அப்படின்னு சாயப்பா நான் வேண்டிட்டு பூவா அந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது அவன் இப்படி இழுத்துட்டே இருந்தான். சடனாக திறந்துட்டு சடனாக பிடிச்சி இழுத்துட்டேன். மறு லாக்குக்கு போடுறதுக்குட்டி நான் பிடிச்சி நான் கதவை இழுத்துட்டேங்க. நான் வந்து கதவை திறந்து அந்த ஹோல்ஸ் இருக்கும்ல இப்படி உள்ளார போகிறதுக்கு இந்த ஹோல்ஸ் நான் என்ன பண்ணேன்னா ஸ்வைன் மாற காட்டியுமே நம்ம அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணிக்குவான்னு நினச்சிட்டு இந்த பேப்பர்லாம் இருந்துச்சுல, பேப்பர்லாம் உள்ளார வச்சு நல்லா உள்ளே வச்சு திணிச்சு விட்டுட்டேன். அது வந்து உள்ளே போகாத அளவுக்கு அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் நேற்று. அதுக்கப்புறம் நேற்று முந்தாநாள் நேற்று நடந்த சம்பவம் என்னன்னு அதே நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. நம்ம வீட்டுக்கு கீழே பாருங்கள் ஒரு ரோடு போகுதா. இந்த ரோட்டு வழியாக தான் நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போவோம். இங்கே ஒரு சின்ன பாதை போகுது பாருங்கள். அந்த பாதைக்கிட்ட நாங்கள் ஒரு பில்டிங் தெரியுதா, அங்கே போயிட்டாங்க பூவா. பூவா எப்படி போனான்னே தெரியல. கொஞ்ச நேரம் தாங்க கதவை திறந்து வச்சேன், அதுக்குள்ளே ஓடிட்டான். நான்
சித்தப்பா ரூமுக்கு போவான், நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போகிற வரையும் நான் வந்துட்டு வெளியில் நின்று பார்ப்பேன். அவங்க சித்தப்பா பையன் தூக்கி வச்சுக்கிடுவாங்க, அங்கே கொஞ்சம் நேரம் இருப்பான். சரி அங்கே தான் இருப்பான்ட்டு இங்கே இருந்தாலுமே நான் வந்துட்டு ஸ்டெப்பு கீழே போயிடுவான், மேலே ஏறிடுவான்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா வந்துட்டு பார்த்துட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் வெளியில் வந்து பார்த்தேன், பூவா வாரானா இல்லை மேலே போயிடுவானான்னு. பார்க்குறதுக்குள்ளே சடனாக வந்துட்டு வெளியில் பார்த்தா ரோட்டுக்கிட்ட போயிட்டான் பூவா. தெரியுதாங்க, அந்த ரோடு எப்பயுமே மெயின் ரோடு பிஸியாக இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது, நிறைய லாரி போகும், அடிக்கடி லாரி அந்த மாதிரி வண்டி வாகனம். ஏன்னா கம்பெனி பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறையா இந்த மாதிரி வண்டியெல்லாம் போகும். நான் வந்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஓடலை, பூவான்ட்டு கீழே இறங்கி ஓடுறதுக்குள்ளே பூவா வந்துட்டு ரோடு போயிட்டாங்க தனியாகவே. நான் ஸ்டெப்லேருந்து இறங்கி ஓடுறதுக்குள்ளே கண்டிப்பாக ரோடு போயிடுவான். அதனால் அதுக்குள்ளே சித்தப்பா பையன் வேலையை முடிச்சுட்டு அந்த பக்கமாக வந்து அந்த ரோட்டுக்கிட்ட வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க. நான் கீழே போய் தூக்குறதுக்குள்ளே அவங்க சித்தப்பா பையன் தூக்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு எப்போவுமே கடவுள் துணை இருக்குது. ஆனால் பூவாவுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியலை. இப்படி தாங்க இறங்கி போயிருக்கோம் பாருங்கள். ஆனால் பூவா வந்துட்டு நான் இறக்கி நடக்க விட்டதே இல்லை ஸ்டெப்பில், நான் தூக்கிட்டு தான் போவேன். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு நடந்து ஓடிருப்பான்னு தெரியல. எதுக்கு போனான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், அப்பா கடைக்கு போனான்னு. கடைக்கு அந்த வழியை தானே தூக்கிட்டு போவாங்க, அப்பா அங்கே தான் போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு பூவா போயிருக்கிறான் கடைக்கு. அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒடிசா கூட்டிகிட்டு போகும்போதே எங்கே போனாலும் பூவா பத்திரம்னு அம்மா அதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயம் நடந்ததுன்னா எங்கள் அம்மாவோட சொன்னால் கண்டிப்பாக நான் திட்டு வாங்குவேன், நான் தான் திட்டு வாங்குவேன். நீ ஏன் இப்படி இருக்கிற, இப்படி தான் புள்ள பார்த்துக்கிற லட்சணமா அப்படி இப்படின்னு கண்டிப்பாக திட்டுவாங்க. அதனால நான் சொல்லலை. உண்மையில என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது. நான் உண்மையில பார்த்து நான் பண்ணனாலும் ஏதோ ஒன்றில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஆயிடுது பூவா விஷயம். சரி இது மாதிரி இந்த தப்பு இனிமேல் நடக்கக்கூடாது. நான் அதான் நினைக்கிறேன். நான் 2 நாள் நான் அழுதுட்டேன், 3 நாள் நான் அழுதுட்டேன். முந்தா நாள் நேற்றா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் போனால நான் ரொம்ப பதறி போயிட்டேன். உண்மையில் இது என் ஊராக எங்கள் அம்மா ஊராக இருந்ததுன்னா எல்லாருமே ஓடி வருவாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே. இங்கே பொறுத்தவரை நாம தான் துணை, நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நியூஸில் ஒரு நாள் நான் வந்துட்டு பார்த்தேன், இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துட்டு உள்ளார லாக் போட்டுக்கிட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு அதை வந்துட்டு கதவை உடச்சி எடுக்கிறதுக்குள்ளே குழந்தை வந்துட்டு அழுகாமல் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லை, அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா அழுதுகிட்டே தானே இருக்கும். அதுக்கு வந்துட்டு அழுகக்கூடாது அப்படின்னு நினைக்க தெரியாது. அழுக ஆரம்பிச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும். அதனால் ஆகாத அளவுக்கு வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த குழந்தைய வந்துட்டு அந்த கதவை உடச்சி எடுக்க 1 மணி நேரம் ஆயிடுச்சான். அதனால் அந்த குழந்தைய அந்த அளவுக்கு அழுகாத அளவுக்கு வந்துட்டு பார்த்துட்டே இருந்தாங்க ஜன்னல் வழியாக. அந்த மாதிரி நான் பார்த்து ரொம்ப பதறி போயிட்டேன். அது மாதிரி தான் நானும் நினச்சேன். பூவா நான் அழுகாமல் தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அழுதான், கொஞ்சம் தான் அழுதான், ரொம்ப எல்லாம் அழுகலை. அதுக்கப்புறம் என் வாய்ஸை நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். நான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நடந்த சம்பவம் வந்துட்டு யாருக்கும் உங்களுக்கு நடக்கக்கூடாது. எல்லாமே நம்மளோட கவனக்குறைவு தான், எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக எனக்கு வீடியோ போடாமே உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பூவா ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தாங்க அதுக்கப்புறம் நான் வீடியோ போடுவேன். ரெகுலராக வீடியோ போடுவேன் அப்படின்னா அவன் தூங்குறப்ப மட்டும்தான் நான் வீடியோ எடிட் பண்ணுறதா இருந்தால் சரி, எடுக்கிறதுனா அப்பப்போக்கு கொஞ்சம் ஸ்வைன் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸ்வைன் இல்லாதப்ப நான் தானே பார்த்துக்கணும். நான் ஷேர் பண்ணி எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும், கேர்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க, பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் எனக்கு நடந்தது மாதிரி கொஞ்சம் உஷாராக ஆகிடுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு நடக்காத நான் பார்த்துக்கிடுவேன் கண்டிப்பாக. சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.